ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். வர்றதுக்குள்ளே அவ்வளோ அவசரம். எல்லோரும் குட் ஈவினிங் போட்டாச்சு. மேம் இருக்கேன், நானே இருக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிரபாகரன். எஸ், இன்னைக்கு செஷன் நம்ம வந்து எத்தனாவது நாளில் நிற்கிறோம் அப்படின்னா, வி ஆர் கவுண்டிங் அவர் 18th டே. ஸோ இன்னும் 18 days டு ஃபார் அவர் எக்ஸாம், ரைட் இல்லையா? ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மறுபடியும் ஒரு மிக்சர்டு தான். பட் கொஞ்சம் வாய்ஸஸ், ஸ்பீச் இதெல்லாம் வந்து போகாமல் இருந்தது இல்லையா? ஸோ அதையும் சேர்த்து இந்த தடவை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு அதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப நாளாக இயல்பு நிலை தான் இருக்கிறதா? சரி சரியா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் டெஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போகலாம். சரியா? யோர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் செட் வந்து ஏதாவது ஒரு டிஸ்பிளே ஆகிக்கிட்டு இருக்குது. பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் என்னன்றதை நீங்கள் காமெண்ட்டில் சொல்லிகிட்டே இருங்க. அண்ட் ஃபைனலி வி வில் சி 5 out of 5க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்றத வந்து. தேங்க்யூ லக்ஷிதா. கொரியன்லையாடா? ஜியோன் டே வாயில் கூட நுழையலடா. குட் ஈவினிங், அதோட முடிச்சுக்கலாம். முன்னாடி என்னென்னமோ பேசியிருக்கிறானுங்க, என்ன பேசியிருக்கிறானுங்கன்னு தெரியலையே. இந்த ஃபோனில் பார்க்குறேன். அப்படியே நீங்கள் வந்து ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். கிடைக்கானு சச்சின் ஹலோ சொல்லியிருக்கிறாரு. மிதுன் ஹாய் கண்ணா. எப்பவும் போல லேட்டு. சரி, அமைதியாக இருக்குது. ஏண்டா? இயல்பு நிலைக்கு திரும்பியது சங்கம். சரி, யா ஓகே. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு BA, ஓகே. செகண்ட் ஒனுக்கு AB. சரி, எல்லாத்தையும் போட்டு வைங்க, கடைசியில் பார்ப்போம் என்ன வருதுன்றது. ஃபோருக்கே போயிட்டான். சர்ரா, ஃபைன். அவ்வளவு ஈஸியாவா இருக்குது? கம்ப்ளீட்டட். சூப்பர் ஆனந்த். பார்ப்போம். சரி, ஆன்சர் என்னன்றது செக் பண்ணிடலாமா? ஸோ ஏன் ஆன்சர்ஸா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, transformed அப்படின்றதான் ஆன்சர். அண்ட் செகண்ட் ஒன்னுக்கு என்ன அப்படின்னா டெட்ரிமெண்டல். வாட் இஸ் மீன் பை டெட்ரிமெண்டல்? டெட்ரிமெண்டல்னா என்ன அப்படின்றத எனக்கு இங்கே காமெண்ட்டில் போட்டுட்ருங்க. அண்ட் தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா ரிலக்டன்ட். ஃபோர்த் ஒன் இன்க்ரீஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் காக்னிஷன். 5 out of 5 யாரெல்லாம் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை டெட்ரிமெண்டல்? என்ன இவ்வளோ யோசிக்கிறானுங்க? எஸ், harmful, dangerous, which cause harm. த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே. குட் ஈவினிங் தினேஷ். என்னாச்சு, லேட் ஆயிடுச்சா? நானும் லேட் ஆகிட்டேன். சச்சின் 345 குட். ஆனந்த் 345. ஏன்டா எல்லாரும் மொத்தமாக 345 வாங்கியிருக்கிறீங்க? என்ன 2ல் விட்டீங்க? காக்னிஷன் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? காக்னிஷன் அப்படின்னா அறிவு சார்ந்த, விச் இஸ் ரிலேட்டட் டு அவர் நாலேஜ், அதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா காக்னிஷன். 5 ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ரிவீல் பண்ணிட்டேனா? சரிடா. இப்போ 4 அட்டென்ட் பண்ணினேன், அதில் 3 கரெக்ட். குட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? அப்போ க்ளோஸ் டெஸ்ட் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ ஐம் கெட்டிங் இட் த நெக்ஸ்ட் ஒன். Here is your narration based. டேய் ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. உடனே குதிக்காத.
ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் போச்சா? ஐயோ அவசரத்தில் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு மேம். ஸோ டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் ஓகே, நரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை வந்து. ஸோ இதில் என்ன இருக்குது, என்ன வரும் அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்டா இப்போ தான் ஒரு பிள்ளை வந்து ட்ரெஸ் நல்லா இருக்குன்ட்டு போனால் இப்போ வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்குன்ற உன்னை பிச்சு போடுவேன். நீ ஆன்சர் மட்டும் சொல்லு, ட்ரெஸ் எல்லாம் பார்க்காத. காக்னிஷன்னா என்ன மேம்? டே இப்போ தானடா சொன்னேன், விச் இஸ் ரிலேட்டட் டு அவர் நாலேஜ். டூக்கு ஏ ஓகே, ஏவே தானா? சி ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா என்னுடைய கொஸ்டின் பார்க்குறேன். கொஸ்டின் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா மூவ் ஃபார்வர்ட் அண்ட் ஃபேஸ் த டார்கெட் நவ். இட் இஸ் அன் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா the captain is giving this comment to the soldier, so it should be an order. சரியா? இங்கே எனக்கு என்ன இருக்குது, ஆர்டர் அப்படின்றது ஏல மட்டும்தான் இருக்குது. இதை வச்சே கூட நான் என்ன பண்ண முடியும், சூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஆர்டர் வரும்போது என்னுடைய கன்ஜங்ஷன் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக டூன்றது தான் என்னுடைய கன்ஜங்ஷனாக இருக்கும் இம்பரேட்டிவ் சென்டென்சஸில், ரைட்? ஸோ டூ அண்ட் கொடுத்துருக்கிற விஷயத்த அப்படியே எழுதிட்டா போதும். we don't need to change anything. and now then ஓகே அது மாதிரி இருக்குதா? ஓ அதில் இல்லை அதனால் பியா? எனக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது டைப் பண்ணும்போது எரர் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். இது இருந்திருக்கும்டா, பட் ஏ தான் ஆப்ஷன் கரெக்டு, மற்ற எதுவுமே வராது. ஆஸ்ட்ன்றது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ ஆஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஒன்லி வென் த கொஸ்டின், ஐ மீன் ஒன்லி வென் த சென்டென்ஸ் இஸ் இன் த interrogative form we can go with asked. Other than that we cannot go with asked. Okay, so in that case எனக்கு first one தான் correct. ஷாம் விக்னேஷ் குட் ஈவினிங். இப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணினா நாங்கள் என்ன மேம் பண்ண? அப்படி இல்லைனாலுமே ஈவன் தோ தென் அப்படின்றது இல்லைனாலுமே the things are here, right? which one is more suitable அப்படின்னு பார்க்கும்போது ஏ தான் வரும். Third one, the preacher said to the crowd, the sun rises every day for all of us without any expectations in return. ரொம்ப முக்கியம்டா ஆனந்த், ஒரு கேள்வியாடா? நீ என்னது ஏதோ ஒரு கேள்வினாலே எனக்கு பக்குன்னுது. சரி கேளு, தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுறேன். இந்த காஸ்டியூம் டிசைனர் ரொம்ப முக்கியம்ல. இப்போ வந்து நானே காஸ்டியூம் டிசைனர். போடு ஆன்சரை போடு. CCC. ஏன் இந்த கேள்வி கேட்குறான் திடீர்னு? அது இவ்வளோ பாசமாக சாப்பிட்டீங்களான்லாம் கேட்குறானே. சாப்பிட்டேன்டா. ஸோ என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? சி டி. ஏன் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? சி அண்ட் டி வித் லிசன். The sun rises every day for all of us without any expectations in return. இது என்ன எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஐ மீன் ஐயோ டக்குன்னு வாயில வரல, யூனிவர்சல் ட்ரூத்து இல்லையா? ஸோ யூனிவர்சல் ட்ரூத்துன்னும் போது என்ன பண்ண தேவை கிடையாது. ஐ டோன்ட் நீட் டு சேஞ்ச் தி டென்ஸ் ஃபார்ம் இன்சைட் தி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இருக்கிற அதை வந்து என்ன பண்ண தேவை கிடையாது, எனக்கு மாற்ற தேவை இல்லை. பட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரிப்போர்ட்டிங் வேர்ப் நான் சேஞ்ச் பண்ணி ஆகணுமா? என்ன வரும் அப்போ? த ப்ரீச்சர் என்ன வரும்? டோல்டு வரலாம். டோல்டு எல்லாத்துலேயுமே டோல்டு த க்ரௌட் தான் இருக்குது. ஓகே, that அப்போது பின்னாடி இருக்கிற ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் தான் ஏதோ பெருசாக ஆப்போச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? சரி பார்க்கலாமா? த சன் ரைசஸ் அ ரோஸ்னு மாற்றிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன கிடையாது, ஏ கிடையாது, பிகாஸ் they have changed the tense form. And coming back to the second one, here also they have changed the tense form and sub. கண்டிப்பாக எனக்கு என்ன இது கிடையாது, பியும் கிடையாது. either it should be C or D. இப்போ இந்த ரெண்டில் என்னன்றது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா டியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குற அஸ்ஸை அப்படியே கொடுத்து வச்சுருக்குறாங்க. பட் இங்கே என்னவா மாறி இருக்குது,
them ன்னு மாறி இருக்கு. us வரணுமா them வரணுமா? Which one is correct? So you're confusing in that only, right? இது நான் வந்து டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் ரிலேட்டடாக ஒரு செஷன் வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம் ரொம்ப முன்னாடி. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா SON 1 2 3 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இது என்ன அப்படின்னா ப்ரோனவுன் பேஸ்டான திங்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஒருவேளை எனக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எங்கேயாவது ஃபர்ஸ்ட் பர்சன் வந்திருந்தா நான் எதை பார்க்கணும்? சப்ஜெக்டை பார்க்கணும். ஒருவேளை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் செகண்ட் பர்சன் வந்திருந்தா எதை பார்க்கணும்? ஆப்ஜெக்டை பார்க்கணும். ஒருவேளை தேர்ட் பர்சனை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா ஐ டோன்ட் நீட் டு சேஞ்ச் த என்னது ப்ரோனவுனை எனக்கு சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படின்றது தான். இப்போ நான் பார்க்குறேன் அஸ்ன்றது என்ன? ஃபர்ஸ்ட் பர்சன். சப்ஜெக்ட் பார்க்கும்போது அஸ்ன்றது எப்படி? ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லை செகண்ட் பர்சன், ரைட்? ஸோ செகண்ட் பர்சன் நம்ம நான் எதை பார்க்கணும்? ஆப்ஜெக்ட். அப்போ இங்கே என்ன வரணும்? இது வந்து எனக்கு என்னவாக மாறணும்? them அப்படின்றது மாறணும். அப்போ themன்றது தான் எனக்கு கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட், நாட் டி. themனா அவங்களுக்கு மட்டும் ரைஸ் ஆகிற மாதிரி மீனிங் வராதா மேம்? அப்படி கிடையாதுடா. இப்போ எப்படி சொல்கிறது? ப்ரோனவுன் anyhow we have to change, right? அஸ் வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ரோனவுன் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். யூ டோன்ட் நீட் டு பாதர் அபவுட் த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஆர் த மீனிங், இன்டென்ஸ் மீனிங் ஆஃப் தட் திங். அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நமக்கு என்ன சொல்கிறது, த சன் ரைசஸ் எவ்ரிடே, நமக்காக அந்த சன் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்றத அவங்க ஒரு மக்கள் இருக்காங்க ஒரு க்ரௌடு கிட்ட சொல்கிறாரு. அதை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அப்போ அவங்க கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்றத அப்படியே ட்ரான்ஸ்லேட் தான் பண்ணுறாங்க, இன்டைரக்டாக மாற்றுறாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கும் அதுதானே அப்படின்றதெல்லாம் இல்லை, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே மாற்றி சொல்கிறாங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ இதில் வந்து காமன் திங், ஜென்ரல் கான்செப்ட், அதுக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம். டன் மேம். அவ்வளோ நாளாக சரியாக சாப்பிடும்போது ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க மேம். கஷ்டப்படுறாங்களேன்னு சாப்பிட்றாங்களான்னு என்னன்னு தெரியலன்னு பாசத்தில் கேட்டேன். என் மேலே சொன்னேன் எப்படியும் தப்பு தான்டா, என் மேலே தான் தப்பு. அதே தான் எக்ஸாக்ட்லி GMAC creations. Very good, belong to us. In case of confusion, you can translate that content into Tamil. So that என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே அப்படின்றது நம்மளுக்கு புரியும். இப்போ புரியுதா சச்சின்? வெரி குட். ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்க. யாரடா சொல்கிறான்? GMAC creations படிக்கிற காமெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. என்ன சொல்றியா? பிரசாந்த். ஃபோர்த் ஒன்னுக்கு ஏ. ஓகே குட். பார்க்கலாம். ஆக்சுவலி இது ஈஸியாகவே இருக்கும் இல்லையா? டிரெக்டாகவே உங்களுக்கு இருக்குது, கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குதோடா. Where were your ideas when we faced the troubles last week? ஐயோ, பொதுவாக சொன்னேன். ஃபாரின் ஸ்லாங். என்னடா இவ்வளோ நாள் கூட இருந்தும் மேமை பற்றி தெரியாமல் இப்படி பேசினா என்ன? இது சின்ன பிள்ளைத்தனமா இல்லை? See here guys, Romila said to Rahim, where were your ideas when we faced the troubles last week? இது ரொம்ப கொஞ்சம் என்ன டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு அதை பண்ணீங்க அப்படின்னு தெரியல. எல்லாரும் என்ன கொடுத்துருக்குறீங்க? குட். ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. வெரி குட். சி சிம்பிள். இது வந்து என்ன அப்படின்னா கொஸ்டின். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன தான் போகும்? ஏக்குள்ளே போவேன். அப்போ எனக்கு மேபி டியும் இருக்குது, டியும் ஏவும் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனால் ஏன் எல்லாரும் வந்து இதை சூஸ் பண்ணீங்க? வித் த லாஸ்ட் வீக், ரைட்? ரொம்ப முக்கியம் இப்போ ரோமிலான்றது. ஆமாடா, பொண்ணு பேர் தான். See here,
அண்ட் ஒன் மோர் திங், இப்போ ஒருவேளை நம்மளுக்கு இந்த விஷயம் இது வேறுனு இருக்குது, இது கொஸ்டின், ஸோ கண்டிப்பாக ஆஸ்ட் தான் வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு போகாமல் we are directly coming into the reported speech and transforming the things அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகலாம். why not had been ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா வேறுன்றது எனக்கு பாஸ்ட்டு, பாஸ்டோடது எனக்கு மாறும்போது என்னவா ஆகும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எனக்கு வரும். ஓகே, ஸோ அந்த பேசிஸில் எனக்கு இங்கே வந்திருக்கும். அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம தான் இது போட்டோம்ல, அது எதுக்கு மேம் தேவையில்லாமல் அப்படின்னா இப்படியும் சில கொஸ்டின்ஸ் வரலாம், நம்ம தெரிஞ்சுக்கணும். மேபி இங்கே ரெக்வஸ்டடுக்கு பதிலாக மறுபடியும் இங்கே ஆஸ்ட் கொடுத்து வேறு ஏதாவது சின்ன டிஃப்ரென்ஸ் ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை வேறே கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஹேட் மட்டும் கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்போம் நம்ம வந்து we would have confused, right? So அந்த இடத்துல we should be clarified with the thoughts, I mean clarified with the ideas. அதுதான். Yeah, thank you belong to ask for letting me know that. Fifth one again, a narration question. ஃபைவுக்கு சியா, அது ஏன்டா இவ்வளோ சிரிப்போட சொல்கிற? டோலிலாம். So the actor said to his co-star Saritha, will you go with me for a cup of tea in the evening today? ஸோ ரொம்ப சிம்பிள். என்ன, இது ஒரு கொஸ்டின். ஸோ கொஸ்டினில் என்ன வந்திருக்கணும், இங்கே வந்து ஆஸ்ட்னு வந்திருக்கணும். எனக்கு இருக்கிற ஒரே ஒன்று இது மட்டும்தான். இதெல்லாம் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே டோல்டுன்னு மாற்றிருக்கிறாங்க. ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர்ட்டிவ் சென்டென்ஸில் வரக்கூடிய சில விஷயங்கள். அண்ட் இது டைரக்ட் ஸ்பீச்சில் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், செட்டுன்றது அப்படியே யூஸ் பண்ணுவோம். இன்டைரக்டுக்கு மாற்றும் போது வி ஷுட் நாட். அண்ட் அட் தி சேம் டைம் என்ன வந்திருக்குது, இஃப், will என்னவா மாறி இருக்கு, would, go with him. இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தான் ஆஸ்ட்னு இருக்குதுல்ல, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிரெக்டாக இது சி தான்ப்பா ஆப்ஷன் அப்படின்னு போய் நான் மார்க் பண்ணிக்கிறேனே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கரெக்டு தான், தப்பு இல்லை. இருந்தாலும் even though we have marked the option as C, ஒன்ஸ் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, வேறு ஏதாவது எரர் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது. ஏன்னா டியர் 2ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இது நிறைய தடவை நான் சொன்ன விஷயம் தான். ராதர் தேன் பி சூஸிங் தி பெஸ்ட், கரெக்ட் ஆப்ஷன், கோ வித் தி பெஸ்ட் ஆப்ஷன். டோன்ட் லுக் ஃபார் என்ன சொல்கிறது, பர்ஃபெக்டான ஒரு இதுக்கு வந்து எதிர்பார்க்காதீங்க. எக்ஸாக்ட் ஆப்ஷன் கேன் நாட் பி கிவன். ஓகே, ஸோ இட் மைட் பி தி பெஸ்ட் ஒன். கொடுத்துருக்குற நாளில் இது மேபி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதனால் இதை மட்டும் நம்ம பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணாதீங்க. மற்ற ஆப்ஷன்ஸையும் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இது கிராமட்டிக்கல் எரர் விட்டுருக்காங்களா, ஆர்எல்ஸ் இப்போ வந்து that டேன்றதுக்கு பதிலாக வேறு டுடேனே கொடுத்து வச்சுருக்காங்களா லாஸ்ட் வந்து அப்படின்றத ஒன்ஸ் ரீட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 6th one, வாய்ஸில் நிற்கிறோம். எஸ், அஃப்கோர்ஸ் நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். இவனுங்க ஒருத்தனுங்க பிலாங் டு அஸ் ப்ரோ, நோட் பண்ணிக்கோங்க, எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்கடா. அவனுக்கு இந்த 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 இதில் வருது யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் யூஸ் ஆகும். லைக் பாய்ஸ் லைஃபா, அது சரி. ரோஷன், அது சரி. ரோஷன் தெரிலடா, பொங்கலுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன், பார்க்கலாம். Many things may be accomplished by a little effort. இது என்னவாக இருந்திருக்கலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பி வந்திருக்கு and accomplishment வந்திருக்கு and it is already in the passive form, right? ஸோ என்னவா மாற்றணும், நம்ம இதில் வந்து ஆக்டிவ்க்கு மாற்றணும். ஸோ ஆக்டிவ் என்னவா இருக்க போகுது, பி, ஹாட்டி. ஓகே, பேர் எங்கேருந்துடா கண்டுபிடிக்கிறீங்க? பிரசாந்த் பிலாங் டு ஆஸ்க், ஏன் சச்சின் சி போயிட்ட? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு டென்ஸ் சேஞ்ச் ஆகும். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் என்ன ஆகாது, டென்ஸ் ஷுட் நாட் பி சேஞ்ச்ட்.
கொடுத்துருக்குற இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான பி வேர்ப் அண்ட் V3 ஃபார்ம் இப்படி தான் எனக்கு வரணும். ஒருவேளை மாடல் ஆக்சிலரி வந்ததுன்னா அந்த சேம் மாடல் ஆக்சிலரி வந்திருக்கணும் அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு பி எக்ஸாக்ட் பீன்ற வேர்பு அண்ட் V3 ஃபார்ம். இதுதான் என்னுடைய ஆப்ஷனாக இருக்கணுமே தவிர ஐ ஷுட் நாட் சேஞ்ச். மேவை வந்து மைட்டாக மாற்றுறேன், வில்லை வந்து வுட்டாக மாற்றுறேன், ஷாலை வந்து ஷுட்டாக மாற்றுறேன். தப்பு. எதில்? ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில். கரெக்டாக? ஸோ இன் தேட் கேஸ் எனக்கு என்ன பண்ணணும்? மெயின்றது எனக்கு அப்படியே தான் இருக்கணும். ஆமாவா? அப்படி மெயின்றது எனக்கு எங்கெல்லாம் அப்படியே இருக்குது நல்லா பாருங்க. ஒன்று இங்கே, இன்னொன்று இங்கே. இங்கே மைட்டுன்னு இருக்குது, இங்கேயும் மைட்டுன்னு இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? என்னுடைய ஆப்ஷன்லேருந்து சி அண்ட் டியை நான் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போது ஏ அண்ட் பி இருக்குது. இந்த ஏ அண்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா மே அக்கம்ப்ளிஷிங் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இஸ் இட் ரைட்? நாட். அஃப்கோர்ஸ் தென் B is the right answer. அதில் கிராமட்டிக்கல் எரர் இருக்குது, அதனால் அதில் கரெக்டாக தப்பா அப்படின்றதுலாம் நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. A and B அலோன் தான் நம்ம பார்க்க வேண்டிய கொஸ்டின், பார்க்க வேண்டிய ஆன்சர்ஸ். அதில் ரெண்டு ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இட் இஸ் வெரி எவிடென்ட் தட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேரிஸ் மாடல்ஸ் கூட என்ன தான் வந்திருக்கணும், எனக்கு V1 தான் வந்திருக்கணும், பட் அங்கே V4 கொடுத்துருக்குறாங்க அண்ட் தப்பு. Seventh one, the correct form of these sentence in passive voice. நாலுமே passive formல தான் இருக்குது. ஆனால் இந்த நாலு ஃபார்ம்ல which one is correct அப்படின்றத கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல, இது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. B. Okay, good. Hoti, Satish Kumar, Dinesh, belong to ask Prasant, Walter White. Okay. Batman, பாரா ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்கிற. B-யை லாக் பண்ணிடுவா with no doubt. B-ஏ தான் ஆன்சர். ஸோ எனக்கு என்ன வந்திருந்துருக்கணும்? மேபி என்னோட கொஸ்டின் என்னவாக இருந்திருந்திருக்கலாம். சி, இதிலருந்தே நான் எடுத்துடலாம். 2க்கு அப்புறம் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இதிலருந்தே நான் என்ன எடுத்துடலாம்? Do the work at once. And of course it is an order, right? அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் இப்போ சூஸ் பண்ணலாம்? Let the work be done at once because எனக்கு இதில் என்ன இருக்குது? Verbும் இருக்குது, objectும் இருக்கு. Do what I have to do. Do the work. So we ஒரு sentence, I mean ஒரு imperative sentence-ஆ இருக்கும் பட்சத்தில் எனக்கு அந்த verbும் objectும் இருந்ததுன்னா நான் let the work அப்படின்ற இந்த ஃபார்மேட்க்கு போகணும். ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கும் தெரியலையே, ஃபார் எக்ஸாம்பிள் work hard அப்படின்றது மட்டும் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? வீன்றது எனக்கு ஒர்க், ஐ மீன் வேர்பு. ஹார்டுன்றது எனக்கு என்ன அப்படி கிடையாது அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிடையாது, இட் இஸ் அன் அட்வர்ப். அப்போ இப்படி எனக்கு ஆப்ஜெக்ட் இல்லைனா மட்டும்தான் எனக்கு நான் ஏ ஆப்ஷன் படி நான் போகணும். ஸோ யூ ஆர் ஆர்டர்ட் டு ஆர் யூ ஆர் கமெண்டட் டு அந்த மாதிரி சம்திங், ஓகே, விச் இஸ் ரிலேட்டட் டு தட். அந்த வேர்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ எனக்கு வேர்பும் அட்வர்பும் இருந்தால் தான் இந்த ஃபார்மேட்டுக்கு போகணும். வேர்பும் ஆப்ஜெக்டும் எனக்கு இருந்தது அப்படின்னா ஐ ஷுட் கோ வித் திஸ் ஃபார்ம். நல்லா இருக்குடா. We expect good news. ஆக்சுவலி ஒரு குட் காம்ப்ளிமெண்ட்ரா. ஐம் 90 கிட், ஆனால் ஒரு 2K கிட்ஸ் பிள்ளைங்களோட எனக்கு வைப் வந்து உங்களுக்கு என் கூட செட் ஆகுதுன்னு நினைக்கும் போது பரவாயில்ல, நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தோணுது. நல்லா இருக்கு மேன். சரி, இதில் 8th ஒனுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? அடடடடடா, பிகாஸ் பாய்ஸ் ஒன்லி டாட் பை கிரேட் டீச்சர், ரைட்டு. சி ஆப்ஷனில் என்ன மிஸ்டேக் மேம்? போன கொஸ்டின் இல்லையாடா? The work should be done at once. எப்போ இந்த should beன்றது யூஸ் பண்ணுவோம் தெரியுமா?
when your sentence is in a requested form, something please அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டில் தான் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா should be யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் இதில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் காமெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஐ மீன் கமாண்டுக்கு வந்து should be வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா, ஞாபகம் வச்சுக்கோ. குட் ஈவினிங் குட்டி. ஸோ எல்லாருமே பி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்களா? எக்ஸாக்ட்லி. சி ரொம்ப சிம்பிள், ரொம்பலாம் உள்ளே போக வேணாம். எக்ஸ்பெக்ட்னு இருக்கா, ப்ரெசன்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான பி வேர்ப் என்ன, இஸ், ஆம், ஆர் வருமா? குட் நியூஸ்ன்றது எனக்கு முன்னாடி இருக்கணுமோ ஐ மீன் பின்னாடி இருக்கணுமோ, முன்னாடி எனக்கு குட் நியூஸ்ன்றது அன்கவுண்டபிள். ஸோ கண்டிப்பாக நான் இஸ் தான் போடுவேன். ஆமோ ஆரோ எனக்கு தேவை கிடையாது. அண்ட் இஸ் அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கணும் எனக்கு, V3. அப்போ இஸ் ப்ளஸ் V3 எனக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி வித் நோ டவுட். எக்ஸாக்ட்லி. குட் ஈவினிங் பிரசாத். 9th one. The keys have been forgotten by Jyoti. So have been forgotten அப்படின்னும் போது என்னது இருக்குது எனக்கு இங்கே, passive ஃபார்மில் இருக்குது. இப்போ ஆக்டிவ் ஃபார்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். D. Okay. ஏன் பி வரணும் இதில் வந்து நல்லா பாருங்கள். ஸோ இங்கே கீஸ் இருக்கனால ஹேவ்னு கொடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த ஜோதின்றது தானே எனக்கு ஃப்ரண்ட்டில் வருமா? அப்போ ஜோதி இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபார்மில் இருக்குது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கிற ரெண்டே பி வேர்ப்ஸ் என்ன இருக்கலாம், ஒன்று ஹேஸ் இருக்கலாம், இல்லை ஹேவ் இருக்கலாம். ஜோதிக்கு பக்கத்தில் கண்டிப்பாக என்ன வராது, ஹேவ் வராது. அண்ட் நார்மலாகவே என்ன பண்ணியிருப்போம், பீன் வருது அப்படின்னா ஏற்கனவே எனக்கு என்னுடைய வேர்ப் வந்து V3 ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் நான் என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா பீன்றதே நான் போடுவேன். அப்போ ஆல்ரெடி forgotten. ஸோ ஆப்ஷன் டி. மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், நரேஷன் எடுத்தாலும் சரி, வாய்ஸஸ் எடுத்தாலும் சரி, கோ வித் யோர் வேர்ப்ஸ் ஃபர்ஸ்ட். வேர்ப் எனக்கு நல்லா ப்ராப்பராக சட்டுன்னு பார்த்தோன்னே செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் ஒரு சின்னதாக ஒரு ரீட் மட்டும் விட்டுக்கோங்க, கரெக்டாக தானே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் விட்டுட்டு யூ கேன் லாக் வித் தட். ஓகே. 10th one. Yes, option D is right. Tenth one, it is time to revise the syllabi. Syllabus odia என்ன ஃபார்ம் இது, plural form syllabi. 10 க்கு ஏவா, it is time for the syllabi. Okay. We're done. எல்லாருமே ஏ தான் இல்லையா? ஸோ உங்களுக்கு இதில் பெருசாக எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இட் இஸ் டைம் அப்படின்னும் போது எப்போவுமே என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டில் இட் இஸ் டைம் இல்லை வேறு ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பிட் மாதிரி மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளலாகி கொடுத்து வச்சுருக்கிறீங்க. ஸோ அதை பற்றி ரொம்பலாம் கான்சன்ட்ரேட் பண்ண தேவை கிடையாது. ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா அப்படின்றத மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற வேர்பை நீங்கள் பி வேர்பை நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலே போதுமானது. சரியா? அப்போ எனக்கு இட் இஸ் டைம்ன்றது எனக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டும் சேஞ்ச் ஆகுமா, பின்னாடி இருக்கிறது முன்னாடி வரும்போது for a syllabi. ஓகே. அண்ட் ஜென்ரலி என்ன பண்ணுவோம், பி verb plus V3 அது எங்கே இருக்குது அப்படின்னா ஏல மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஒன். 11th one. Success requires hard work. கன்ஃபியூஸே பண்ணணும். ரெக்வஸ்ன்றதை தூக்குங்க, அது எப்படி மாறலான்றதை பாருங்க. பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பெருசாக இதில் மெனக்கடவே தேவை கிடையாது. குட். Yeah, belong to ask Walter White, Dinesh, Sachin, Satish, Prasant, Anand, Batman, Solitary.
ஹாட்டி ஸோ ஆப்ஷன் என்ன தான் எனக்கு சிஏ தான், இதில் டவுட்டே வேண்டாம் இல்லையா. குட். ஒரு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். D, ஓகே. CADB எங்கடா இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன்னா? ஓகே. ஆப்ஷன் பார்க்கலாமா? ஏன் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணீங்கன்றது தெரியல. இது ரொம்ப கிளியராக இருக்குது டி தான் அப்படின்றத வந்து நல்லா பாருங்க. இட் தென் கேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் ரொம்பலாம் ஃபுல்லாக ரீட் பண்ணல, ஸ்டார்டிங் மட்டுமே எனக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா சம்திங் இதுக்கு முன்னாடி ஏதாவது சென்டென்ஸ் வந்திருந்தா மட்டும்தான் இந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து எனக்கு இப்படி ஆரம்பிச்சிருக்க முடியும் அப்படின்றதுல எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கா. தென் இட் அப்படின்னும் போது ஓகே. செகண்ட் ஒன் பார்க்குறேன் ஃபைனலி, அப்போ கண்டிப்பாக இதுவும் எனக்கு கிடையாது. சரி, மேபி இது என்னவா இருக்கலாம் ஃபைனலின்றப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கூட எனக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் the people on the main road ran helter shelter skelter in panic. அப்போ எதுக்காக ஓடுறாங்கன்றது எனக்கு ரீசனே இல்லாமல் how could I go with this one? அப்போ என்னதான் வந்திருக்கணும் எனக்கு? டி தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் அதை வச்சு எனக்கு பின்னாடி இருக்கிறது 13th one. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். S1ம் S6ம் எனக்கு கொடுத்துட்டாங்க. நடுவில் இருக்க PQRS உடைய ஃபார்மேட் மட்டும் எனக்கு என்ன ஆயிருக்குது அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்குது. அண்ட் அதோட ப்ராப்பர் சீக்வன்ஸ் என்ன அப்படின்றது ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேஸ்ட் ஆன் தட் திங்க் ஆன் இட். Has become a much டியா அப்படின்னு ஒரு டவுட்டா? 13A. ஓகே ஆனந்த், ஏதானா? தினேஷ் belong to us வேறடா? திருவேணி ஏ. ஒன்றும் இல்லைக்கானா, இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 என்னன்றது நான் ஃபிக்ஸ் பண்ணி உனக்கு கொடுத்துட்டேன், ஸ்டேட்மெண்ட் 6 என்னன்றதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இடையில இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அது என்னன்றதை நீ பார்த்து சொல்லுன்றதா நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஓகே, S1 and S6 அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 6ன்னு அர்த்தம். சென்டென்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் வாட் எவர் பி த திங் யூ கேன் மேக் இட் அப், ஐ மீன் யூ கேன் டேக் இட் வித் தட். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்னு கொடுத்துருக்குறீங்க எல்லாருமே 13க்கு. பார்க்கலாமா ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றது? அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஏன்டா சி நீ மட்டும் தனி ரூட்டில் போறிய, ஏன்னு எனக்கு புரியல. Today the world has become a much smaller place thanks to the adventures and miracles of science. கொடுத்துட்டாங்களா?
இப்போ நல்லா பாருங்க. சரி, we are slowly realizing that the world is a single cooperative group. இதை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியல. So other religions have become forces with which we have to reckon, and we are seeking for ways and means by which we can live together in peace and harmony. And இது கண்டிப்பாக என்ன ஆகாது, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. Mingling of population is bringing about the interchange of thought. கண்டிப்பாக இதுவும் இல்லை. அண்ட் அந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இன்னும் நம்மளுக்கு பேசவே ஆரம்பிக்கலை. And foreign nations have become our next door neighbors. நல்லா பார்த்தீங்கன்னா இதுதான். Thanks to the இப்போ வந்து பக்கத்தில் என்ன அது, பிகாஸ் ஆஃப் த சயின்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணிக்க முடியுது, ஐ மீன் தூரத்து கண்ட்ரி கூட நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா, பக்கத்து நாடு பக்கத்தில் தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி we could connect. Religion is connecting word. Yes, of course we can go with that. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்துருமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பக்கத்தில் இருக்கிறாங்கன்றனால we can go with mingling of population is bringing about interchange of thought. அப்படி பக்கத்தில் இருக்கிறாங்க, ஸோ we can interchange. அப்படி நீங்கள் கான்ட்ராடிக்ஷனும் பார்க்கலாம் சச்சின். குட் ஐடியா. இப்போ என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்னவா இருக்கலாம்? கண்டிப்பாக ஆர் கிடையாது, மேபி எஸ், பி இல்லைன்னா கியூ. ஸோ அதை வச்சு போய் பாருங்கள். இல்லையா எனக்கு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக பேர் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அது பேர் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கள். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஃபைனலி தி ஆப்ஷன் இஸ் ஏ, அஃப்கோர்ஸ், வித் நோ டவுட். எஸ் ஒன்றுனா பப்ஜி சீசன் 1. And another sentence rearrangement. ஆப்ஷன்ஸில் எஸ் தான் 2 ஸ்டேட்மெண்ட்ஸில் ஸ்டார்டிங். ஆமாம், அது இல்லாமல் ஆர் தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஆமாம். பிஆர் கியூனா கியூவில் தான் ரிலீஜியம் டேர்ன் வந்திருக்கு, which should come before statement 6. Exactly. Good. பாவுண்டா, ஆனால் பிள்ளை இவ்வளோ நேரம் உட்காந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறான். அவனுடைய பர்செப்ஷன் இப்படியும் பார்க்கலாம் அப்படின்ற போது வெரி குட், பிலாங் டாஸ்க். 14th B. இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? ஸ்டார்டிங் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. எஸ். ஸோ ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இட் இஸ் பி, பிகாஸ் அர்ஜுனா அப்படின்றது பேரில் இருந்து தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, அவங்கள வச்சு தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த சென்டென்சஸ் வந்து க்ரியேட்டே ஆயிருக்குது. ஸோ தட் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஒன். அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு பியை தவிர வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. யா, குட். 15th one. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கொடுத்துட்டாங்க. For the fourth sentence, paragraph below, sentences 1 and 4. Here 1 4 என்னவாக இருக்குது எனக்கு? Given from the options P, Q, R, S. 4 ஆப்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த 4 ஆப்ஷனில் yes, it was a piece of cake. But pieceன்றது ஸ்பெல்லிங் கரெக்டானு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. From the options P, Q, R, select the appropriate sentences for S2 and S3 respectively. எனக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, S1 நான் கொடுத்துட்டேன், உனக்கு 4 சென்டென்சஸ் தான் இந்த மொத்த பேசேஜ்லேயே. S1ஐயும் கொடுத்துட்டேன், S4ஐயும் கொடுத்துட்டேன். இன்னும் 2 தேவை. அந்த 2க்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, உனக்கு 4 ஆப்ஷன் நான் கொடுத்துட்றேன். இந்த 4 ஆப்ஷனில் இருந்து 2 சென்டென்ஸ் மட்டும் நீ தூக்கு. அண்ட் அந்த 2 ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸில் வரணும், என்ன சீக்வன்ஸில் வரணும், இல்லை என்ன ஆர்டரில் வரணுன்றதையும் நீயே சூஸ் பண்ணி எனக்கு 4 ஆப்ஷனில் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்டா இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? அவ்வளவுதான் இருக்கா என்ன? The men and women took their places after the initial mingling and immediately a surge of conversation filled the room. Okay.
At the beginning, they mingled awkwardly, clutching their drinks and walking here and there. Several people made a last-minute dash to the bathroom before the conversation could start. The men's chairs were far enough from the women's couches. One or two of the women were actually bouncing up and down on the sofa cushions. Okay, இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையா? சியா அப்படின்ட்டு சாலிட்ரி சதீஷ் சி தான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னு வால்டர். சி த ஆப்ஷன் இஸ் சி தான். நல்லா பாருங்கள், பி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்து மென் அண்ட் விமென் டுக் தே பிளேசஸ், அவங்க போய் பிளேசஸில் உட்காந்துட்டாங்க. ஆஃப்டர் தி இனிஷியல் மிங்லிங், வந்து ஒரு இனிஷியலாக ஒரு மிங்லிங் வந்து அங்கே நடந்திருக்கு. மிங்கிலிங்னா ஷஃப்லிங் நடந்திருக்கு. ஆனதுக்கப்புறம் மென் வந்து அவங்களோட பிளேஸ்லையும் விமென் அவங்க பிளேசஸ்லையும் உட்காந்துட்டாங்க. அண்ட் இமீடியட்லி சர்ஜ் ஆஃப் கான்வர்சேஷன் ஃபில் தி ரூம். திடீர்னு எல்லாரும் அப்படியே கைமையான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான். ஸோ த டூ பார்ட்டிஸ் ஹேட் டு லீன் ஃபார்வர்ட் ஸோ தேர் எல்போஸ். பேசிகிட்டே இருக்கும் போது எல்போஸ் பற்றி எனக்கே இதே கிடையாது இல்லையா, முன்னாடி இப்படி ஃபார்வர்ட் பண்ணி அதெல்லாம் வந்து தேவை கிடையாது. சரி, நெக்ஸ்ட் ஒன் போகிறோம். என்ன அப்படின்னா, அட் த பிகினிங் தே மிங்கிள்ட் ஆக்வர்ட்லி. ஸோ மிங்கிளிங் பற்றி எங்கடா இருக்குது, மிங்கிளிங் தான் இருக்குது. மிங்கிளிங் பற்றி பேசியிருக்கிறாங்க. அகெயின் எனக்கு அந்த மிங்கிள் பற்றி எங்கே வந்திருக்குது? ஸோ அட் த பிகினிங் தே மிங்கிள்ட் ஆக்வர்ட்லி. மிங்கிள் ஆகிருக்கும்போது எப்படி இருந்தது, ஆக்வர்டாக மிங்கிள் ஆயிருந்தாங்க. கிளச்சிங் த ட்ரிங்க்ஸை கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு வாக்கிங் ஹியர் அண்ட் தேர் இப்படி இருந்தது. லேட்டர் ஆன் என்ன பண்ணுறாங்க, the men's chairs were far enough away and from the இது அண்ட் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எதுக்கு ரெஸ்ட் ரூம் பற்றி பேசணும் இல்லையா? ரைட்ரா, ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கேப் போட்டு பண்ணணுமாடா? அது ரொம்ப கேப் போட்டோன்னா உனக்கு கீழே வரைக்கும் போயிடுதே அப்படின்றதுக்காக ஐ டிட் லைக் திஸ். ஓகே, நான் பார்க்குறேன். கரெக்ட் ஆயிடுச்சு, நல்லது. மிங்கிளிங் மிங்கிள்ஸ் அதை வச்சே நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பண்ணியிருக்கலாம். Though Pradeep dashed for Jamaica, he landed up in Nigeria. இதுக்கு என்ன வரும்? ஸோ 4 இது இருக்குது இல்லையா? set out, set up, set about and set aside. இந்த நாளில் என்ன வந்திருக்கணும்? வால்டர் வந்து ஏ. ஓகே, ஏ தானே ஆப்ஷன் எல்லாத்துக்குமே. set out. ஓகே, ஸோ நாளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல் திஸ் திங்ஸ்? வால்டர் டாக் ஹேண்ட் கும்பலோட தலைவன். யாரா இவனுங்க? ஓகே, ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் அவுட்டே தான். செட் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டு பிகின் அ ஜேர்னி அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ செட்டப்னா என்ன? மேக்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். செட் அபவுட் அப்படின்னா என்ன? செட் அசைட்னா என்ன? செட் அபவுட்னாலும் பிகினிங் தான், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? செட் அவுட்னாலும் பிகின் தான், செட் அபவுட் அப்படின்னாலுமே உங்களுக்கு என்ன தான் அப்படின்னா பிகின் தான். ஆனால் செட் அவுட் அப்படின்றது ஜேர்னியை பிகின் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் செட் அவுட் சொல்லணும். செட் அபவுட் எப்போ வரும் அப்படின்னா, ஏதாவது ஒரு எனர்ஜைஸாக பண்ணும்போதோ, இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நான் ஃபார்வர்ட் பண்ணி நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்றதோ, இல்லை யாரையாவது சும்மா அடிச்சு நவுத்துறதுன்னு இருக்கும்ல, அட்டாக் சம் ஒன், அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா டு செட் அபவுட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். செட் அசைட்னா ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு தூக்கி கொஞ்சம் ஓரமாக வைக்கிறியா, அப்புறமா பார்த்துக்கலாம் இதை அப்படின்றது தான், தள்ளி வைக்கிறது. எஸ், டேய் ஆனந்தே, மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் சொல்லுடா, அவனுக்கு சொல்லி புரிய வைடா, என்னால் முடியலடா. நீட் ஃபார் ஸ்பீட், அதான் கன்ஃபியூஷனாக இருந்தது, ஆனால் இப்போ கிளியர் இல்லையா?
டன். என்னடா கொடுத்து வச்சிருக்கிறேன்? let off. இந்த நாளில் எது அதற்கான மீனிங்? சிந்துக்கு கீழே தான் வேலை பார்க்குறீங்களாவா? who is சிந்து? ஏதாவது கலவரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களாடா? let off அப்படின்னா என்ன? 16க்கு D. சி 16 இல்லடா, இது 17. C D. ஓகே, மற்றவங்களாம் யோசிக்கிறீங்களா? ஓகே தினேஷ். ப்ராபப்ளி. ஓகே, ஜாக்கி சான் மாமா. ஓ, அந்த சிந்து. ரைட்ரா. தெரியுதுடா, நானும் பார்த்துருக்கேன். கிட்ஸா? ஓகே, 17த்துக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. எல்லாரும் என்னென்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பேட்மேன் கரெக்டாக அடிச்சிருக்கிறா அப்படி. சி let off அப்படின்னா என்ன? the teacher decided to let off the student with a warning instead of a detention. பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக சரி பரவாயில்ல பொழைச்சு போ அப்படின்னு வந்து விட்டுறது இருக்குது இல்லை, அதுதான் என்ன அப்படின்னா letting off. ஓகே, ஸோ let off அப்படின்னா மன்னித்து விடுதல், இல்லை பொழைச்சு போன்னு விடுறது. ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு பரவாயில்ல. சிண்டு இவங்களோட ஹைஃபை மேம், ஹைஃபைடா தெரியுதா? லெட் ஆஃப் மட்டும்தான் பார்த்தேன், பக்கத்துலேயே மீனிங் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு இப்போ தான் பார்த்தேன். ஏன்டா, ஏன் கொடுமை பண்ணாதீங்க. ஜும்மா பாபாய் மிமிஷம். ஐயோ, அந்த இதுவா அங்கிளோட மந்திரம். In which of the following context does let on mean to reveal a secret? கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு இப்படி கேட்க போகிறது கிடையாது, ஆனால் அதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து டிசைன் பண்ணது. சரியா? ஸோ எனக்கு வந்து இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ பீப்புள் டோன்ட் கம் டு அ கன்க்ளூஷன். இந்த மாதிரி இல்லை, லெட் ஆஃப்னா என்னன்னு தெரியணும், எனக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்றது தெரியணும் அப்படின்றதுக்காக ஐ ஹவ் கிவன் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, சும்மா லெட் ஆஃப்னா என்னன்ற 4 ஆப்ஷன் மட்டும் கொடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக இதுனா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் இல்லையா, அதனால் அப்படி கொண்டு வந்தேன். சியா, டியா, ஏவா எல்லாத்தையும் போடுங்கடா, இன்னும் பி மட்டும்தான் போடல, எவனாவது போடுவானே உங்களுக்காக மேம், இதோ பி அப்படின்னு ஒருத்தன் போடுவான். போ ஏவன்டாது சி. ஓகே, அதுவும் அந்த கேள்விக்குரிய விட மாட்டீங்க இவனுங்க. பார்க்கலாம். ஸோ த ஆப்ஷன் இஸ் டி, சச்சின். ஸோ டி என்ன? he didn't let on that he knew about the surprise party. அவன் என்ன பண்ணலை, எனக்கு ஏற்கனவே இதை பற்றி தெரியுன்றதை அவன் யார்கிட்டையுமே சொல்ல. இட் இஸ் லைக் அ சீக்ரெட், ரைட்? ஸோ இதோ உங்களுக்காக பி போட்டானா? ஸோ டி தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ரிலேட்டட் டு சீக்ரெட். இதுவும் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குதா? பட் நல்லா இருக்கா இல்லையா? உனக்கு ஞாபகம் வச்சுப்பேர்ல, எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ லெட்டிங் ஆஃப்னா விட்டு போகிறது. ஐ மீன் வார்னிங்கோட நம்மளை வந்து என்ன சொல்கிறது, தண்டனை, அந்த விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட் ஆன் அப்படின்னா சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது, ரிவீல் ஆகுறது. எஸ், கிட்டத்தட்ட. வாட் இஸ் த phrasal verb let out mean in the following sentence? She suddenly let out a loud scream. எவ்வளோ அடி! இன்னைக்கு தான் கரெக்டுன்னு வந்திருக்கா, நல்லது. ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, she suddenly let out a loud scream அப்படின்றது. ஸோ அது என்ன மீன் பண்ணுது, அதோட மீனிங், அந்த phrasal verb-ஓட மீனிங் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தட்? டு allow something to escape, to express a feeling or surround loudly, to release someone from confinement, to end an event or gathering. இது கண்டிப்பாக ரொம்ப ஈஸி இல்லை? என்னது? பிஏ தான்.
விழுந்தா தாண்டா வாழ்க்கை, வாழ்க்கைனா அடிகள் விழதான செய்யுன்றது இல்லை, விழுந்தாதான் வாழ்க்கை. ஸோ டு எக்ஸ்பிரஸ் அ ஃபீலிங் ஆர் சவுண்ட் லவுட்லி, சத்தமாக வந்து இது பண்ணுறது, லெட் அவுட் அப்படின்றதுக்கு அர்த்தம். let down, don't let down அப்படின்லாம் சொல்லுவோம்ல, நீ டிகிரேட் ஆயிராத, இல்லை நீ வந்து இது பண்ணி போயிடாத, கிவ் அப் பண்ணிடாத, don't let it down. ஸோ ஆல் திஸ் திங்ஸில் ஸோ அதை மாதிரி பேஸ் பண்ணி இந்த 4 ஆப்ஷன்லாம் என்ன வரும் அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள். மேக் இட் ஃபாஸ்ட், கொஞ்சம் இன்னும் 3 minutes இருக்கா. 20க்கு A. He felt utterly let down after not receiving the promotion despite working so hard. Okay. So of course என்ன வந்திருக்கணும், ஆப்ஷன் A. Don't let me down. சாங் இருக்குதல்ல, என்னை வந்து இது பண்ணிடாத, என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிடாத அப்படின்றது தான். let me down slowly. பா இங்கிலீஷில் அப்படியே பூந்து விளையாண்டுட்டு இருக்கிறீங்கடா எல்லாரும். பாட்டு என்ன, படம் என்ன, எதை கேட்டாலும் சும்மா அடிச்சு நோத்துறீங்களே. when does let up mean to become less intense? திருவேணி ஏ எதுக்குடா 21க்கு போட்டிருக்கீங்களா? டி ஒரு நிமிஷம், இதை விட்டுட்டேனோ, ஐயோ ஆன்சரிங் காமிச்சிட்டேன். சரி 22 பாருங்க, அதுக்கப்புறமா 21 போகலாம். 22 எஸ், லெட் அப் அப்படின்னா என்ன? 22 ஏ காட்டுறேன்டா தெரியாமல் கைப்பட்டு அது 2வது அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுச்சு. இதை முடிங்க, நான் அதுக்கப்புறம் அதை காட்டுறேன். 22 A, okay. பார்த்தலாமா? So let up அப்படின்னா to rain the rain began to let up and we could finally go outside. அப்போ என்ன ஆகுது, கொஞ்சம் மழை குறைஞ்சிக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்றது தான். let up அப்படின்னா என்ன அர்த்தம், ரெடியூஸ் ஆகுறது. ஓகே, to reduce or it is very less intense. This gonna be there in exam also ma'am, like hint towards here. Exactly. அதுக்கு தான் சான்சர் சியை பார்த்துட்டு, the work is decided to let up on the construction to avoid disturbing the neighbors. ஓகே, let up அப்படின்றது இந்த இடத்துல அது கரெக்டாக வருமா அப்படின்றது எனக்கு தெரியல இல்லையா. ஆன்சர் இதிலே காமிச்சிட்டேன், ஸோ அதனால் நீங்களே பார்த்துக்கோங்க. லெட் இன் அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள அனுமதிக்கிறது. ஓகே, நன்றி, மீண்டும் வருகவா. டேய் நான் சொல்லவே இல்லைடா, யாரா நீங்கள்? ஐயா பிலாங் டு ஆஸ்க். நான் இந்த கொஸ்டின்ஸ் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் ரிலேட்டடாக நான் காட்டும் போதே நான் சொன்னேன், டோன்ட் திங்க் தட் திஸ் வுட் பி த பேட்டர்ன் ஆஃப் யுவர் எக்ஸாம். I have given you these types of questions just to understand what is let in, what is let out அப்படின்றது மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சும்மா எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்காது அப்படின்றனால இந்த மாதிரி கான்செப்டுவல் ரிலேட்டடாக இருக்கும்போது ஞாபகம் இருக்குன்றதுக்காக நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். இட் டசன்ட் மீன் தட் திஸ் வுட் பி தி பேட்டர்ன் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். நம்ம எப்படி இப்போ கனெக்ஷன் மாதிரிலாம் விளையாண்டோம், அப்படியா கனெக்ஷன் மாதிரி நம்மளுக்கு வந்து கேட்க போகிறாங்களா? இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். யா கேன் யூ ப்ளீஸ் லெட் மீ இன், உள்ளே வரலாமா, அனுமதிக்கிறீங்களா அப்படின்றோம்ல, தட் இஸ் லெட்டிங் இன். ஸோ இன்றைக்கி கொண்டு வந்த நிறைய கொஸ்டின்ஸ் என்ன பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, PQRS பேஸ் பண்ணி பார்த்தோம் அண்ட் வாய்ஸஸ் அண்ட் நரேஷன் பேஸ் பண்ணியும் பார்த்தோம். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வெட்னஸ்டே அன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
1 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும் நமக்கான மேரத்தான் இருக்குது, இங்கிலீஷ் மேரத்தான் இருக்குது. கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். நியூ இயர் அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபுல் மார்க் போட்டு பார்த்துடலாமே ஒரு 45 கொஷின்ஸோட, ஓகேவா? ஸோ விதவுட் எனி டிலே, ஐ மீன் விதவுட் எனி என்ன சொல்கிறது அந்த ரீசன் இந்த ரீசன் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்னு எதுவும் சொல்லாமல் கண்டிப்பாக வந்துடுங்க ஆன் வெட்னஸ்டே at 1 PM till 3 PM. ஓகே, நாளைக்கு மறுபடியும் நம்மளுக்கு வேறு ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏன் நாளைக்கு இந்த இயரோட லாஸ்ட் கிளாஸ். ஐயோ இவனுங்க ஆரம்பிச்சிட்டாங்க, டே கிரிஞ்சு பண்ணாதீங்கடா. பாய் 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 பாய்.